ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம மருதுபாண்டிக்கு கணேசன் ஒரு நண்பர். அந்த கணேசனுடைய நண்பர் சந்துரு. ஒரு சில தடவை அவரை பார்த்து பேசியிருக்கார். மொத்தமாக ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் தான் அவரோட பேசியிருப்பார், அந்த சந்துருவோட. நான் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் ஏதாவது பூர்வ ஜனத்தை புண்ணியம் பண்ணியிருப்பாராட்டிருக்குது, அதை பூஜை பண்ணியிருப்பாராட்டிருக்குது. அதன் காரணமாக அவரை காப்பாற்றோன்னு நினைக்குது. அவருக்கு ஒரு கண்டம் வருது. அவர் மிகவும் உயரமான மாடியிலேருந்து தவறி கீழே விழுகிறார். ஆனால் நம் குரு பகவான் அவர்கள் கீழே நின்று 2 கைகளையும் நீட்டி அவரை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அவர் தப்பிச்சுக்கிறார். எந்த வித பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு கனவை மருதுபாண்டியனுடைய கனவுல காமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு பின்னால் அடுத்த நாள் அவர் மருதுபாண்டி கணேஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏப்பா இந்த சந்திர எப்படி இருக்காரு, அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாரு. உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அவர் பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு. ஒரு கிரிமினல் கேஸில் அவரை சிக்க வச்சுட்டாங்க. அவர் தவறு எதுவும் செய்யவில்லை, ஆனால் பொய்யா ஒரு கேஸை போட்டு கிரிமினல் கேஸ் சிக்க வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர் நாங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம் அப்படி சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் எப்படி அம்மா காப்பாற்றுறாங்க பாருங்கள். அதாவது கனவுலே காமிச்சிட்டாங்களே காப்பாற்றிட்டுன்னு சொல்லி. அந்த காவல்துறை அதிகாரி அம்மா அவனுடைய பக்தர், அவரே அதை சொல்கிறார். அதன் காரணமாக அந்த நல்ல அதிகாரி தீர விசாரணை செய்கிறார். முழுமையாக என்ன நடந்துன்னு கேட்கும் பொழுது எல்லாம் இவங்க உண்மையை சொல்கிறாங்க. முழுவதும் கேட்ட அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு, உங்கள் மீது தவறில்லை, வேண்டுமென்றே உங்கள் மீது பொய் வழக்கு கொடுத்துருக்கின்றார்கள். சரி, நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாருங்களா. எப்படி பாருங்க, மருதுபாண்டியனுடைய நண்பருடைய நண்பர். மேலும் கனவுல சொன்னாங்களா, அவனை நீயே மருவத்தூர் கூட்டிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்களா. அதே மாதிரி இவர் அவர்கிட்ட சொல்லாமல் அவரும் ஒரு முறை மருவத்தூர் வந்து அம்மாவை வணங்கி விட்டு போனார்களாம். சக்திகளே, ஓம் சக்தி.